இந்த காலத்தில் இன்னும் நாம் திட்டமிட்டதை விட குறைவாக கூடாதுன்றதுக்காக தான் நாம் உங்களிடத்தில் மீண்டும் கேட்டு வெளிப்படையாக பேசுங்கள். எவ்வளவு ரெண்டாவது, நாம் ஏற்கனவே பேசுவது விளம்பரங்கள் செய்ய வேண்டும், மாநாட்டினுடைய விளம்பரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனால் இன்று வரைக்கும் நாம் விளம்பரத்துக்கான வேலைகள் அடிப்படை வேலைகள் வந்து நாம் செய்ய வேண்டாம். நாம் சொல்லுவீங்கன்னா சொல்லுவோம். மாநாடுனா விளம்பரம் செய்யும். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் பேசிக்காகவும் புரட்சி பாரதமும் விளம்பரம் பண்ணி ஆட்களை திரட்டாங்கன்னா வெறும் பணம் விட்டு ஆட்கள் நம்மளால் பணத்துக்கு ஆட்கள் கொடுத்தாங்க. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு விளம்பரம் தேவை. விளம்பரம் பண்ணால் தான் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதாக மக்களுக்கு தெரியும். போய் கிராமத்தில் பேசுகிறாங்க பார்க்கணும்னு சொல்லணும். அந்த அடிப்படை வேலையை நம்ம செய்யாது ரொம்ப வருஷத்தை இருக்கிறது. ஆகவே அதை பற்றி நீங்கள் கருத்து கூறி எப்போது ஆரம்பிக்கிறீர்கள், எப்படி செய்யக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறோம். எத்தனை மணி ஆனாலும் நம்ம விரும்பி கேட்ட சரிங்களா? ஆகவே நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கருத்துக்களை இந்த மாநாட்டினுடைய காரணம் தயவு செய்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். பிசிகா ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அது மக்கள் பிரச்சனைகளுக்காக அல்ல. அவங்க அந்த தேர்தலில் வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டு வாங்க முடியும் என்பதற்காக மட்டும்தான். நிறைய சீட்டு வாங்கிட்டா இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துருவாங்கன்னு கிடையாது. 2 எம்பி இருக்கிறாங்க, 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதுக்கும் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பேசுவதற்கு ஒக்கற்ற ஒரு இயக்கமாக அதே மாதிரி தான் நீங்கள் புரட்சி பாரதம் அவர்களின் மாநாடு நடத்தியிருக்கிறார்கள் சொன்னால் மக்கள் கோரிக்கை பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காகவா இல்லை. அவர்களும் அடுத்த தேர்தலில் இன்னும் ஓப்பனாக சொன்னால் நான் அறிந்தவர் இல்லை, வேலூருக்கு மச்சானுக்கு பார்லிமெண்ட் சீட்டு வாங்கினதற்காக காத்துக்கிட்டு மாநாடு. இதுதான் இந்த 2 கட்சியினுடைய நோக்கமும் உள்ளதான். ஏன்னா இந்த மாநாட்டில் பேசுகிற விதங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா தெரியாது. தப்பாக வரலாறு தப்பா அதில் அவர் குறிப்பிட்ட சொல்லுங்கள். சில விஷயங்கள் சொல்கிறார். மாநாட்டில் பேசியிருக்காங்க. அரசாணை 92 குடும்பத்தில் கல்வி ரொம்ப முக்கியம் பேசினாங்க சகோதரர் வெங்கடேஷ். கல்வி எவ்வளோ அவசியம் என்பதை எல்லாவற்றையும் காட்டிலும் குடியரசு கட்சி அதற்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அதாவது கிருஷ்ணசாமி அவர்கள் தான் முதலில் குடியரசு கட்சி கிளை இருக்கிற இடத்துல எல்லாம் பள்ளிக்கூடங்கள் இரவு பாடசாலை நடத்தணும் என்று முதலில் தான் அந்த சிவராஜ் அகில இந்திய தலைவர் மாநில தலைவராக கலந்து பள்ளிக்கூட கிருஷ்ணசாமி அவர் அடிப்படையில் ஒரு தலைமை ஆசிரியராக. அதனால இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பாபாசாஹிப் கிராமத்தோறும் இரவு பாடசாலை நடத்திய ஒரு இயக்கம் இந்திய குடியரசு இன்னமும் நம்ம நடத்தி. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சட்டமன்றத்திலே நம்முடைய இன்றைக்கு தமிழக தலைவராக இருக்கிற நம்முடைய டாக்டர் சி தமிழரசன் அவர்கள் ஜெயலலிதா கோரிக்கை வைத்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்று சொல்லப்படுகிறது. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அறிவிச்சது தெரியாது. இருக்கிற தலைவர்களுக்கு அது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்னன்னு தெரியாது. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொண்டு பாரத அம்பேத்கர் 1940 பாரத அம்பேத்கர் அவர்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உருவாக்கி அதனுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னால் ஒடுக்கப்பட்ட அவர்கள் படிப்பதற்கு அவர்களுக்கு பொருளாதார சூழ்நிலை இல்லை, நிலம் இல்லை, அதற்கான வாய்ப்பு இல்லை, பள்ளிக்கூடங்கள் அவங்க சேர்க்கறது இல்லை. ஆகவே அவர்களை படிப்பதற்கு உணவோடு கூடிய அவர்களுக்கான பக்குவதற்கு கல்வி உதவித்தொகை கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்று பரோடா மன்னர் காலத்திலே ஒரு வாதிப்பதை தான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். பரோடா மன்னர் அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமூகத்தை சார்ந்த ஒருவன் படிக்கிறான், அவன் ஒரு கட்டத்திலே அவனால் பள்ளியில் ரெகுலராக செல்ல முடியல, ட்ராப் அவுட் ஆயிடுறான், இடையில நிறுத்தப்பட்டுக்கிறான். மீண்டும் அவன் குடும்பம் சரியாயிட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு மீண்டும் படிக்கிறதுக்கு வரான்னா அப்போது அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னா அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தன்மை. அதில் எந்த எல்லைகளும் வகுக்கக்கூடாது.
ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நிலைமை இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நிலைமை என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் இதை இடையில நிறுத்தப்பட்டது. ஜெயலலிதா அவர்களுக்கு மக்கள் வலியுறுத்தி தனியார் பள்ளிகளிலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு அரசே அந்த கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் பெறப்பட்டது தான் அந்த அரசாணை 92. இன்ஜினியரிங் படிக்கிறானா அதுக்கான கட்டணத்தை அரசே எஸ்சி எஸ்டி மருத்துவம் படிக்கிறானா அதுக்குள்ள கட்டணத்தை அரசே கட்டணும். ஒரு நாள் செலுத்த முடியாது. கிராமத்தில் இருந்து வருகிற ஏழை மாணவர்கள் பணம் செலுத்த முடியாது. அப்படித்தான் அதற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வமோ வந்த பின்னாலே, மோடி ஆட்சி மத்திய வந்த பின்னாலே இந்த மக்களுக்கான கல்வி உதவித்தொகை நிறுத்தப்பட்டது. இந்த தலைவர்களுக்கு தெரியும். மோடி அரசாங்கம் வந்த பிறகு கல்வி உதவித்தொகை நிறுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் மட்டும் நிறுத்தல மோடி, இந்தியா முழுவதும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் நம்முடைய கட்சி அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் நம்முடைய தேசிய தலைவர் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் இதற்காக ஒரு பெரிய மாநாட்டையே நடத்தியிருக்கிறார். நாசிக்கில் பேராசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடத்தினார். இன்னைக்கு அதன் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் அந்த மாநில அரசு இருக்கிறார். அதை போலதான் இங்கே இருந்த பிஜேபியோடு கூட்டணி வைத்திருந்த அதிமுகவும் இடையில நிறுத்திட்டாங்க. காரணம் மோடி மத்திய அரசு பணம் கொடுக்கல, அதனால நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் பல கோரிக்கை இதில் தான் எடப்பாடிக்கும் நம்முடைய தலைவருக்கும் பிரச்சனை. நீங்கள் இப்படி நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் சுப்பையா என்கிற ஒரு கேரள மாநிலத்துடைய ஐஏஎஸ் அதிகாரி அவர் ஒரு வழக்கு போட்டார் நீதிமன்றத்தில். எப்படி நீங்கள் நிறுத்தலாம்? நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வழக்கு போட்டு நீதிமன்றம் உத்தரவு